இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திரைப்பட விமர்சனம் ஏஆர் சுந்தரபாண்டி அவங்களுடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய 4th ஃப்ளோர். இந்த படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். இந்த படத்தினுடைய கதாநாயகன் மும்பையில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் யார் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்-லவர். ஸோ அவங்க எங்கேருந்து பண்ணுறாங்க அப்படின்னா சென்னையிலேருந்து பண்ணுறாங்க அப்படின்னு தெரிய வருது. ஸோ உடனே அவங்க சென்னைக்கு கூப்பிட்றாங்க. ஸோ இவர் அந்த ஃபோன் காலுக்கு அடிப்படையில் மும்பையிலேருந்து சென்னைக்கு வர்றாரு. சென்னையில் பார்த்தோன்னா அந்த ஃபோன் காலுக்கு ட்ரை பண்ணும்போது ஃபோன் எடுக்கிறது இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கம்பெனியோட கெஸ்ட் ஹவுஸ் 4th ஃப்ளோரில் அவர் தங்க ஆரம்பிக்கிறாரு. அங்கே தங்கினோடனே அவருக்கு பல தவறான கனவுகள், அமானுஷ்ய விஷயங்கள் நிறைய நடக்கிறதுனால அதை பற்றின ஆராய்ச்சிகளில் இவர் இறங்கும்போது ஸோ அங்கே என்ன நடக்குது, எப்படி, எதனால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த படத்தில் சொல்ல வராங்க. ஸோ இதுதான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தை எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு த்ரில்லர் படமாக நினச்சி எடுத்திருக்காங்க அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்க போது அந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா ஒரு த்ரில்லர் படத்துக்கான ஒரு எஃபெக்ட் இல்லை, அதுக்கான கதையும் இல்லை அப்படிங்கிறது தான் தெரிய வருது. ஸோ ஏன்னா பார்க்குறவங்க ஒரு தேட்டரில் பார்த்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு காட்சிகளையும் பார்க்கும்போது பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணுற மாதிரியோ இல்லை அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணக்கூடிய எந்த ஒரு காட்சியும் இந்த படத்தில் அந்த மாதிரி அமைக்கல அப்படின்னே சொல்லலாம். ஸோ எதுக்காக இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் படம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தவிர அவங்களாம் த்ரில்லர் படம் நினச்சி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாமே தவிர, ஆனால் பார்க்குற ஆடியன்ஸுக்கு தான் தெரியும் இது த்ரில்லர் படம் இல்லை, ஒரு நார்மல் படம் தான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தோணக்கூடிய வகையில் இந்த படம் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த படத்தினுடைய கதை ஏன் அப்படி இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். மற்றபடி இந்த படத்தினுடைய இசை ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் த்ரில்லர் படம் அப்படிங்கிறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு மியூசிக் அப்படிங்கிறது இந்த படத்தில் ஒரு குறைபாடாக தான் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த படம்